தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் புனித நோன்பு பெருநாளுக்கு மறுதினமான செவ்வாய்க்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவின் ஊடகப் பிரிவு இது தொடர்பான அறிவித்தலை நேற்று வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் விடுமுறை தினத்திற்கான பதில் பாடசாலையானது 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் போன்று இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் என்றும் அதற்கேற்ற வகையில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் பதிவு அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகிறது. இலங்கையின் கீழாகவும் இலங்கை அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றது. எனினும் இதுவரை இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் என்றோ ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் வாக்குச்சீட்டுகளை தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அச்சக பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை அதிபர் தேசப்பந்து தேனகோனை அந்த பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை மீதான விவாதம் சித்திரை புதுவருடத்தின் பின்னர் இடம்பெறும் என நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசப்பந்து தேனகோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக 3 அடங்கிய குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை மற்றும் அவரை பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை எதிர்வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த வருட சிறுபோகத்தின் போது நெல் விவசாயத்திற்கு மட்டுமல்ல மற்ற பயிர்களுக்கும் உரமானியங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெலியத்த பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஒரு இளம் தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை காட்டி கைத்தொழில் அமைச்சிடமிருந்து சான்றிதழை பெறலாம். அதன் பின்னர் பிணையம் இல்லாமல் கடன் பெற்று புதிய தொழிலை தொடங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சந்தையில் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி அரிசி விலையை அதிகரிப்பதற்காக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். பண்டிகை காலத்தை குறிவைத்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் இவ்வாறு நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்க நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் அரிசி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பெரும்போகத்தில் 2.9 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை எதிர்பார்க்கப்பட்டாலும் அது 2.6 மில்லியன் மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளதாகவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் புத்தக பையின் எடையை குறைக்குமாறு பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் சில பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் அது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் சுகாதாரம் மற்றும் போசாக்கு பிரிவின் பணிப்பாளர் கங்கா தில்கானி தெரிவித்துள்ளார். மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியில் கடந்த 21ஆம் தேதி இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவி வழங்கியதாக கூறப்படும் 4 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று மாத்தறை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன்படி சந்தேக நபர்களை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்துக்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பகா, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவும். இதேவேளை மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மினுவாங்குடி பன்சில்கொட பகுதியில் உள்ள இலங்கை தனியார் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார்.
உயிரிழந்தவர் கம்பகா கடைமுள்ள பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் கடுமையான சுகவீனம் காரணமாக மினுவாங்குட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன்போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தையில் தற்போது முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன் காரணமாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் கூறுகின்றனர். இந்த நிலையிலே ஒரு முட்டையின் விலையை குறைந்தபட்சம் 10 ரூபாவால் உயர்த்த வேண்டும் என கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விபத்தில் சிகிச்சை பெற்று வந்த மட்டக்களப்பு மூதூர் பாரதிபுரத்தைச் சேர்ந்த இளைஞன் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் பாரதிபுரம் பகுதியில் வைத்து 2 மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த இளைஞன் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் குடும்பஸ்தர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆழியவளை பகுதியில் உள்ள குறித்த குடும்பஸ்தரின் வீட்டுக்குள் நேற்றைய தினம் இரவு அத்துமீறி உள்நுழைந்த வன்முறை கும்பல் வீட்டில் இருந்த உடைமைகளை சேதப்படுத்தியதுடன் குடும்பஸ்தர் மீது வாள்வெட்டு தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர் மருதங்கடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கர்நாகொடவின் மனு விசாரணையில் இருந்து விலகுவதாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 2 அறிவித்தனர். 2008ஆம் ஆண்டு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கர்நாகொடவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெறுவதற்கு சட்டமா அதிபர் எடுத்த முடிவுக்கு எதிராக காணாமல் போன இளைஞர்களின் உறவினர்கள் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு நேற்று திலீப் நவாஸ், ஜனகி சில்வா மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய 3 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த மனு விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் திலீப் நவாஸ் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் தெரிவித்தனர். குற்ற செயல்களின் உருவாக்கம் தொடர்பில் புதிய சட்டமூலம் ஒன்று எதிர்வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்ற செயல்களால் ஈட்டப்பட்ட வருமானத்தை மீட்டு அவற்றை அரசுடைமையாக்குவதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் குற்ற செயல்களின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை மீட்பதற்கும் சர்வதேச ஒத்துழைப்பை பெறுவது தொடர்பான பல புதிய விதிகளும் இந்த சட்டம் உள்ளடக்கியுள்ளது. இந்த சட்டம் குற்ற செயல்களின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை தடை செய்ய உரிய அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்படுகின்றது. புதிய சட்டம் மூலம் குற்ற செயல்களின் வருமானத்தை நிர்வகிக்க ஒரு புதிய அதிகார சபையை நிறுவவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.